வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம காமன் மிஸ்டேக்ஸ் இன் ஃபேக்டரைசேஷன் பார்ப்போம். ஃபேக்டரைசேஷன் சம்ஸ் போடும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சம்ஸில் எந்த மாதிரி மிஸ்டேக் செய்கிறாங்கன்றது இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் டேக் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 8x + 16 கொடுக்குறாங்க. ஃபேக்டரைஸ் 8x + 16 கொடுப்பாங்க. இங்கே பார்த்த உடனே 8 16 2 டேபிளில் வந்து போகோன்னிட்டு 2 தான் காமன் வெளில எடுத்துருவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும், 4x + 8 இருக்கும். பட் இது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், 4 8 காமனாக இருக்குது, 2 டேபிளில் போவோம், 4 டேபிளில் போவோம், திரும்பவும் நீங்கள் காமன் எடுக்கணும். ஓகேவா? சில பேர் அதை எடுக்காமல் அப்படியே இதுதான் ஆன்சர்னு எழுதிடுவாங்க. ஸோ இது தப்பு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாகவே 8 எடுத்துக்கணும். 8ம் 16க்கும் எது காமன் ஃபேக்டர்ஸ்? 8. ஸோ மறுபடியும் எழுதுகிறேன், 8x + 16 கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போது 8க்கும் 16க்கும் காமன் எது? 8. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் 8 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் 8 2 16. இதுதான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, இது உங்களுக்கு தப்பு, இதுதான் கரெக்ட். இப்போ உங்களுக்கு தெரியல, டக்குன்னு 8 தான் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8 16 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 8 16 ப்ரைம் ஃபேக்டரைஸ் செஞ்சுக்கோங்க. 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. அதுமாதிரிங்க 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 2 × 2. 16ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 2 × 2 × 2. மொத்தம் 4 2 16 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் எத்தனை 2 காமனாக இருக்குது? 1 2 3. அப்போது 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ காமன் ஃபேக்டர் என்னது? 8 தான். அதனால் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணணும், 8 தான் நீங்கள் வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? ஏன்னா காமன் ஃபேக்டர் அதுதான். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, 2 வெளில எடுத்திருக்கீங்க. நெக்ஸ்ட் அப்புறம் 4 8 மறுபடியும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். சில பேர் அதை எடுக்காமல் அப்படியே தான் ஆன்சர்னு எழுதிடுவாங்க. ஸோ எடுக்கும் போதே இது மாதிரி எடுத்து எழுதிடுங்க. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டேக் வந்து இக்னோரிங் வேரியபிள் இன் HCF. அதாவது இப்போ ஃபேக்டரைஸ் 6x² + 9xன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்ப்பீங்க, 6 9 நம்பர்ஸை மட்டுமே பார்ப்பீங்க. அதை பார்த்த உடனே ரெண்டுமே வந்து 3 டேபிளில் போகும், 6 9 3 டேபிளில் போகும்ட்டு 3 மட்டும் காமனாக எடுத்துப்பீங்க. 3 2s are 6ன்றதுனால 2, நெக்ஸ்ட் x² எழுதிப்பீங்க, ப்ளஸ் 3 3s are 9ன்றதுனால 3 எழுதிப்பீங்க, x எழுதிப்பீங்க. பட் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், எக்ஸை நீங்கள் எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், எக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. வேரியபிளை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க. ஓகே, இக்னோரிங் வேரியபிள் இன் HCF, அதாவது அதையும் காமன் ஃபேக்டராக வெளியில் நீங்கள் எடுக்கணும், அதை எடுக்கலை. ஓகே, இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கொஸ்டினை எழுதுகிறேன். 6x² + 9x. இப்போ அகெயின் 6க்கும் 9க்கும் காமன் என்ன இருக்குது? 3. ஓகே, 3 டேபிளில் போகும். நெக்ஸ்ட் x² x காமன் என்ன? x. ஓகே, 3x தான் வந்து இப்போ காமன் இன்ட்டு 3 2s are 6. ஒரு எக்ஸ் வெளில எடுத்ததுனால மீதி இன்னொரு எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் 3 3s are 9. அதுதான் இந்த எக்ஸை வெளில எடுத்ததுனால இப்போ திரும்ப எழுதக்கூடாது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, இப்போ இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு. இதையும் பார்த்துக்கோங்க. காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கும் போது நம்பர்ஸ் மட்டும் இல்லை, வேரியபிள்ஸும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாம் அப்போ அர்ஜென்ட்டில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிஸ்டேக், சைன் மிஸ்டேக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் -4x - 12 ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னாங்கன்னா இங்கே பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காமன் 4 இருக்குது, அதனால் நம்ம காமனாக 4 எடுத்துக்கலான்ட்டு -4 எடுத்துப்பீங்க. எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணுவோம், எக்ஸு -4 3s are 12, சைன் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுப்பீங்க. 4 3s are 12ன்றதுனால -3 போட்டுருவீங்க. பட் இட் இஸ் ராங். வெளியில் மைனஸ் இருக்கும் போது உள்ள சைன் மாறும். இங்கே பாருங்கள், வெளியில் மைனஸ் இருக்குது, அப்போ உள்ள சைன் மாறும். ஓகேவா? இங்கே கூட பாருங்கள், -4x -4 வெளில எடுத்துட்டிங்க, இட்ஸ் ஓகே, கரெக்ட். பட் ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே நம்ம மைனஸ் போட்டோமா? இல்லை. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் சைன் மாறும், செகண்ட் டேர்ம்லேயும் சைன் மாறும். ஓகே, இப்போ நான் கரெக்டாக எழுதுகிறேன் பாருங்கள். அகெயின் கொஸ்டின் எழுதுகிறேன், திரும்ப எழுதுகிறேன் -4x - 12 எடுக்கும் போது -4 வெளியில் எடுக்கிறேன். தென் எக்ஸ் உள்ள சைன் மாறுன்றதுனால
ப்ளஸ் 3 3 எப்படி 4 3s are 12. ஓகே, ஸோ எது தப்பு, இது தப்பு, இது கரெக்டு. அகெயின் நான் சொல்கிறேன், இங்கே -4 இருக்குது, அந்த -4 வெளியில் எடுத்துட்டோம், ஏன்னா 4 இஸ் த காமன் இல்லையா. 4 வந்து காமன் நம்பர் இங்கே, ஏன்னா 4 1s are 4, 4 3s are 12. ஓகே, -4 இங்கே எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருந்தாலும் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்மில் மைனஸ் இருக்குது, பட் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், ப்ளஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். மைனஸ் வெளில இருந்தால் உள்ள சைன்ஸ் மாறும் டேர்ம்ஸில். ஓகே, இந்த சைன் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக், எரர்ஸ் இன் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம், நெகட்டிவ் மிடில் டேர்ம். ஓகே, இங்கே x² - 9x + 20 ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் -9x தான் வந்து மிடில் டேர்ம். ஓகே, -9x இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் டேர்மில் x² தான் கொடுத்துருக்காங்க. வெறும் x²னா முன்னாடி 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 × 20 20, 1 × 20 20. சப்போஸ் இந்த x²க்கு முன்னாடி வேறு எதாவது நம்பர் கொடுத்துருக்குறாங்க, எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த நம்பரையும் லாஸ்ட் டேர்மில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எழுதணும். இப்போ 1 கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், 1 × 20ன்னு எடுத்துக்கணும். 1 × 20னா ஆன்சர் என்னது, 20. நெக்ஸ்ட்டு இங்கே மிடில் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, -9x, -9x. இப்போ நம்ம 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும். நெக்ஸ்ட்டு ஆடோ மைனஸோ பண்ணால் -9 வரணும். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இந்த எக்ஸு வேண்டாம் நமக்கு. இப்போ 20 வரத்துக்கு என்னென்ன வழி இருக்குது, 5 × 4 20. அதே 5 + 4 என்ன வரும், 9. நெக்ஸ்ட் 20 × 1 20, 20 + 1 21. நெக்ஸ்ட் 2 10s are 20, 2 + 10 20. ஓகே, இதில் எந்த 2 நம்பர் நம்ம எடுத்துக்கணும், 20யும் வரணும், -9ம் வரணும். எந்த நம்பர் எடுத்துக்கலாம், ஓகே 20யும் 9ம் வரது இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது தான். ஓகே, பட் இங்கே -9 வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், -9 வரணும். அப்படின்னா 5ம் 4லேயோ கிரேட்டர் நம்பரில் மைனஸ் இருந்தால் தான் இங்கே -9 வரும். கரெக்டாக? அப்போது 5 4 எடுத்துப்போம், 5ல் மைனஸ் வைப்போம். இப்போ -5 + 4னா சப்ராக்ட் ஆகிடும். சப்ராக்ட் பண்ணோம்னா இட் வில் பி -1. நமக்கு ஆட் பண்ணால் -9 வரணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், -5 -4ன்னு இப்போ போட்டிங்கன்னா இப்போ என்ன வரும், -5 -4 சேம் சைன். ஸோ யூ வில் ஆட், அந்த ஆன்சர் வில் பி -9. ஓகே, அதே மாதிரி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள், -5 × -4 ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு 5 4s are 20. ஸோ உங்களுக்கு 20யும் வந்துடுது, 9ம் வருது. அப்போ எந்த நம்பர் கரெக்டு, -5 இன்னொன்று -4, இந்த நம்பர் தான் கரெக்டு. ஓகே, நான் சொன்ன 2 மிஸ்டேக் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, x² இருக்குது இல்லையா. இந்த x²க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை மல்டிப்ளை பண்ணாமல் வெறும் 20 மட்டும் எடுத்துப்பாங்க. அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே -9 இருக்குது இல்லையா, அந்த இடத்துல -9 வர மாதிரி 2 நம்பரை சூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ யூ ஷுட் கெட் த மிடில் நம்பர் வித் சைன். அது மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த 20 வரணும். ஓகே, இந்த மெயின் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவாங்க, அதை செய்யணும். அதே மாதிரி நமக்கு தெரியுன்றது அப்படியே ஸ்டெப்ஸை வந்து ஒன்று ஒன்றா போடாமல் அப்படியே ஸ்கிப் ஆகி போவாங்க. அது மாதிரி போடக்கூடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். இப்போ நான் செய்கிறேன் பாருங்க. இங்கே ஃபஸ்ட் டைம் x² அப்படியே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு -5 -4 இது ரெண்டும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து எழுதுவோம். -5x தென் -4x + 20. இப்போ ஃபஸ்ட் 2 டேர்ம்ஸ் உள்ள காமன் டேர்ம்ஸ் எழுதுவோம். எக்ஸ் ஓகே, ஐ மீன் காமன் ஃபேக்டர் எழுதுவோம். எக்ஸ் வெளில எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் x -5 அகெயின் -4 தான் காமன் இங்கே வெளியில். எக்ஸ் -20. ஏன் இங்கே மைனஸு, ஏன்னா வெளியில் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சைன் மாறும் மைனஸ். பட் இங்கே 5 வரும், ஏன்னா 5 4s are 20. ஓகே, 5 4s are 20. இப்போ ரெண்டு இடத்துல காமன் என்ன இருக்குது, எக்ஸ் -5. ஓகே, நான் இங்கே என்ன போட்டேன், 20 போட்டேன், அது தப்பு. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே மட்டுமே பார்ப்போம், நெக்ஸ்ட்டு இதை பார்க்க மாட்டோம். அந்த மிஸ்டேக்கும் அவாய்ட் பண்ணுறேன். x -5ன்னு வரும். ஸோ காமனாக என்ன இருக்குது, x -5 வெளில எடுத்துடுவோம். மீதி ரிமைனிங் x
4 இதுதான். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் செய்யாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். நான் இவ்வளோ நேரம் சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் எத்தனை பேர் சம்ஸ் போடும்போது செஞ்சிங்க அது மாதிரிலாம் பாருங்கள். இனிமேட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும்னா ஒன்லி ப்ராக்டிஸ். மேக்ஸ் எப்பயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். எக்ஸாம் இப்போ நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா இப்போயே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்குன்ட்டு. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.